வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு சக்கரக்கட்டி சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது முடக்கத்தான் கீரை வடை. யூஸ்வலா முடக்கத்தான் கீரை வச்சு சூப் அப்படி இல்லைன்னா அடை இதுதானே செய்வோம். இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டா இன்ட்ரெஸ்டிங்கா மொறுமொறுன்னு வடை செய்யலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி உங்க சக்கரக்கட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. இந்த கீரையில நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குங்க. உதாரணத்துக்கு உடல் வலி, காது வலி, கைவலி, கால் வலி, மூட்டு வலி, இது எல்லாத்துக்கும் இது நல்ல வலி நிவாரணியா இருக்கும். அது மட்டும் இல்ல, இதை நீங்க ரெகுலரா அரைச்சி தலையில பூசிட்டு வந்தீங்க அப்படின்னா பொடுகு தொல்லைக்கு இது ஒரு நல்ல நிவாரணியா இருக்குங்க. இது செய்யறதுக்கு நான் இன்னைக்கு 1 கப் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊறினாதான் கீரை நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான மசாலாக்கள், அதாவது சோம்பு 1 ஸ்பூனு, பச்சை மிளகாய் 1 துண்டு, 3 வரமிளகாய், சிறிதளவு பெருங்காயம், ஒரு 5-6 பல்லு பூண்டு, ஒரு பெரிய துண்டு இஞ்சி, இது எல்லாத்தையும் நீங்க ஒண்ணா அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க கடலை பருப்பையும் அரைச்சிக்கோங்க. இது ரெண்டையும் அரைச்சிட்டு அப்புறம் ஒண்ணா சேர்த்துடலாம். இதுக்கு 1 கப் பெரிய வெங்காயம், ஒரு 1/2 கப் போல கருவேப்பிலை. இப்ப நான் கடலைப்பருப்பை நல்லா அரைச்சி எடுத்திருக்கேன். இது நான் ரொம்ப நைஸா அரைக்க வேணாம், 1-2 இருந்தாவே போதும். அப்படி இருந்தாதான் வடை நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். அப்புறம் சோம்பு, வரமிளகாய், பெருங்காயம், இது எல்லாத்தையும் ஒண்ணா அரைச்சி வச்சிருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துடலாம். 1 கப் பெரிய வெங்காயம் அரிஞ்சு வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்க போறேன். இது கூட நீங்க கேரட் கூட சேர்த்துக்கலாம், அதுவும் ரொம்ப நல்லா டேஸ்டா இருக்கும். இப்ப பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கடலைப்பருப்பு சேர்த்ததுனால ஒரு 1/2 கப் கருவேப்பிலை அரிஞ்சு வச்சிருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். 1 கப் கடலைப்பருப்புக்கு 1 கப் முடக்கத்தான் கீரை நான் சேர்த்துக்க போறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு, இது இதோட சேர்த்துடலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா ஒண்ணா கலந்து வர மாதிரி பிசைஞ்சுக்கலாம். எல்லாத்தையும் ஒண்ணா நல்லா சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு பிளேட்ல சிறு சிறு உருண்டைகளா பிடிச்சி வச்சு அந்த பிளேட்டை வச்சு நீங்க தட்டிக்கோங்க. இது லைட்டா பிரஸ் பண்ணீங்கன்னா போதும். ஆயில் ஒரு மிதமான சூட்டில் இருந்தாலே போதும். ஏன்னா சூடு உங்களுக்கு அதிகமாக இருந்ததுன்னா 2 பக்கமும் மொறுமொறுன்னு வெந்துடும், ஆனால் நடுவில் வேகாது. அந்த மாதிரி இல்லாமல் ஆயில் மிதமான சூட்டில் இருந்துச்சுனாக்கா லோ ஃப்ளேம்லேயே வச்சு சூடு பண்ணுங்க. திருப்பி திருப்பி போட்டுக்கோங்க 2 சைடும். இந்த மாதிரி நீங்கள் வேக வைக்கும் போது நல்லா உங்களுக்கு மொறுமொறுன்னு கிறிஸ்பியாகவும் இருக்கும், அதே சமயம் உள்பக்கமும் நல்லா வெந்திருக்கும். இந்த முடக்கத்தான் கீரை செய்கிறது ரொம்பவே சிம்பிள் தாங்க, ஆனால் ரொம்ப உங்களுக்கு ஹெல்த்தியான ஒரு டிஷ். இது போல் ஒவ்வொரு பக்கமாக நீங்கள் திருப்பி விட்டுட்டே இருங்க. அவ்வளோதாங்க, நம்மளுடைய சூப்பரான மொறுமொறு முடக்கத்தான் கீரை வடை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்.